ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் இன்றைக்கு சந்திக்க ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் ஊழியர்களாய் நாங்கள் ஒன்று கூடி பேசுவதற்கு நேரம் அமையலை. தொடர்ச்சியாக நிறைய ஊழியங்கள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனால் எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்து பேசுவதற்கு அந்த நேரம் ஒருவருக்கு ஒருவர் செட் ஆக மாட்டேங்குது. ஆனாலும் தொடர்ச்சியாக வருகிற வாரத்தில் ஒருவேளை எல்லாரும் ஒன்றாக உட்காந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்வார். ஆனாலும் சுவிசேஷம் நிகழ்ச்சியில் இந்த சுவிசேஷம் தொடர்ந்து அறிவிக்கப்படும்படியாய் தொடர்ந்து வேத வசனங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி வருகிறார். இப்போ போன நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் 6ஆம் அதிகாரம் தொடங்கின உடனே இயேசு கிறிஸ்து தன் சொந்த இடத்துல அவர் ஏற்றுக்கொள்ளப்படாததையும் அந்த அவிசுவாசத்தை கண்டவர் ஆச்சரியப்பட்ட காரியத்தை குறித்து பேசியிருக்கிறோம். அடுத்த பகுதியில் 12 பேரையும் அவர் ஊழியம் செய்ய அனுப்புகிறார். அந்த இடத்தில் அவர்கள் அநேக பிசாசுகளை துரத்தி அநேகரை சுகத்துக்குள் நடத்தினதாக அந்த பகுதி சொல்லுகிறது. அதுக்கப்புறமா யோவான் ஸ்நானனுடைய தலையை எடுத்த அந்த சம்பவத்தை குறித்து அடுத்த பகுதியாய் சொல்லப்பட்டது. அது போன முறை 2 பகுதியாக நாம் தியானித்திருக்கிறோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து 30ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து மார்க் எழுதுகிறார். இதே சம்பவத்தை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் மத்தேயு பதிவு பண்ணுகிறதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அந்த இடத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை இதே சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் சற்று விலாவரவுமாய் இன்னும் சற்று ஆழமாய் மார்க் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தை லூக்காவும் தன் சுவிசேஷத்தில் தெரியப்படுத்துகிற காரியத்தை அங்கேயும் நமக்கு தென்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை லூக்கா எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை குறித்து யோவான் எழுதுகிறதில்லை. இவங்க 3 பேரும் இதை குறித்து எழுதுகிறார்கள். இந்த காரியத்தை 3 சுவிசேஷத்திலையும் 3 பேரும் பதிவு பண்ணுறாங்க. மீண்டுமாய் 2-3 பேரால் சொல்லுகிற சாட்சி உறுதிப்படும் என்ற அந்த கோணத்தில் இந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு எழுதுகிறார், மார்க் எழுதுகிறார், லூக்கா எழுதுகிறார். ஏற்கனவே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நடந்த சம்பவத்தை நாம் ஏற்கனவே ஊழியர்களோடு இணைந்து உட்காரும்போது தியானித்திருக்கிறோம். ஆனால் இப்போது மார்க் அதை குறித்து எழுதும்போது சற்று ஆழமாய் இன்னும் அதிகமாய் சற்று எழுதுகிறார். எல்லாருமே ஒரு 9 வசனம் 8 வசனம் அதுக்குள்ளே முடிச்சிருக்கிறாங்க, மத்தேயுவும் சரி லூக்காவும் சரி. ஆனால் இவர் ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 44ஆம் வசனம் வரை ஒரு 15 வசனத்தை இதை குறித்து ரொம்ப ஆழமாய் ரொம்ப தெளிவாய் அவர் எழுதியிருக்கிறத நாம் பார்க்குறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அவர்களை கூட்டி கொண்டு போனார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஏன் கூட்டிக்கிட்டு போகிறார்? அதுக்கு முன்னே வந்து யோவான் ஸ்நானகன் அவர் தலையை சிரசேதம் பண்ண காரியத்தை அந்த இடத்துல நாம் தியானித்தோம். அப்போ யோவான் தலை சிரசேதம் பண்ணப்பட்ட காரியத்தை நாம் அந்த இடத்துல தியானித்தோம். அதுக்கு பிறகு இந்த சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல தான் மத்தேயுவும் எழுதுகிறார். யோவான் உடைய தலை சிரசேதம் பண்ணப்பட்ட பிறகு தான் இந்த சம்பவம் அவரும் எழுதுகிறதை இது கோர்வையாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். இப்போ சீஷர்கள் அதுக்கு முன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள அனுப்புகிறாரு. அவங்க மூலியமாக என்ன காரியங்களெல்லாம் நடந்தது என்று அந்த பகுதியில் நாம் தியானித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து யோவான் ஸ்நானனுடைய தலை சிரசேதம் பண்ணப்பட்ட சம்பவம் வந்ததுனால அது ஒரு சோக சம்பவமாய் கடந்து போகிறது. அதுக்கு பிறகு இயேசு அதோடு நிறுத்திவிடவில்லை. இந்த இடத்துல யோவான் ஸ்நானன் தலை எடுத்தார்கள் என்று அவர் கேள்விப்பட்ட போதும்
அவருடைய ஊழியத்தை யாரும் நிறுத்த முடியல. ஏன்னா அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார் என்பதை ரொம்ப தெளிவாய் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை யாராலும் அடைக்கவே முடியாது. அவர் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டியவைகளை அவர் நிறைவேற்றி கடந்து போனார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல தான் அதுக்கு பிறகு சீஷர்கள் செய்தார்கள். அவங்களுக்கு என்னென்ன சித்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, பிதாவின் சித்தங்கள் அவர்கள் மீது என்ன இருந்ததோ அந்தந்த பகுதிகளில் அவர்கள் நிறைவேற்றி அவர்கள் இரத்த சாட்சியை தான் மரித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள்னா இந்த சீஷர்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு, அவர்கள் என்ன போதித்தார்கள் என்பதை இயேசுவோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது பைபிள் சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்று இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியால் போஜனம் பண்ணுகிறதற்கு அவர்களுக்கு சமயம் இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த இடத்துல இயேசுவை தேடி வரக்கூடியவர்கள் ஏராளமாய் மாறிவிட்டபடியால் சீஷர்கள் கூட இருக்கக்கூடிய 12 பேரும் இவங்க எல்லாருமே கூட இருக்கிறாங்க. இவங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேளை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது, சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கலன்னு இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இயேசுவை தேடி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவரும் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் மனதுருக்கி அற்புதம் செய்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போது இவங்களுக்கு நேரம் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறாரு, வாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா வனாந்தரத்துக்கு கடந்து போவோம், அங்கே கொஞ்சம் சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இயேசு சீஷர்கள் இடத்துல சொல்லி அவங்கள கூட்டிட்டு போகிறத பார்க்குறோம். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா 32 வசனம், அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார்கள். அப்போது அப்படியே இயேசு சொன்ன மாதிரியே அங்கே உடனே ஒரு படகுல ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு கடந்து போகிறார்கள். எதுக்கு போகிறார்கள் என்றால் சாப்பிடணும், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். ஏன்னா ஊழியம் தொடர்ந்து எல்லா மனிதர்கள், இயேசுவும் மனுஷ கோலத்தில் தான் உலகத்துக்குள் கடந்து வந்தார். ஆகையால் தான் வேதத்தில் இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. அப்படியானால் நேரம் கிடைக்கல. தொடர்ச்சியாய் ஆண்டவர் வெளிப்படுகிற நாட்களில் ஊழியத்தை தொடங்கி அற்புதங்களை செய்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து அவரை பின்பற்றினவர்கள் ஆயிரமான ஜனங்கள் அங்கங்கே கூடி தேவனை பின்பற்றி கொண்டே இருந்தார்கள். அந்த நாட்களில் அற்புதத்தை எதிர்பார்த்து, விடுதலை எதிர்பார்த்து, அவர் வாயிலிருந்து வார்த்தையை கேட்க வேண்டும். வெறும் அற்புதத்துக்காக ஜனங்கள் வரவில்லை. அவர் பேசுவாரா, அந்த வசனத்தின் மூலியமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியுமா என்ற நோக்கத்தோடு கூட அநேகர் அவருக்கு பின்பதாய் போய்கொண்டிருந்ததை வேதாகமத்தில் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு வெறும் அற்புதங்களுக்காக ஆண்டவரை தேடணும்னு அவசியம் இல்லை. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை கேட்க நீங்கள் புறப்பட்டு வரும்போது அது நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். காரணம், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பு உண்டாகும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என இயேசு சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலும் தண்ணீராலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைத்திருப்பான். அப்போ அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஜனங்களுக்குள்ள பிழைப்பை உண்டு பண்ணுகிறது. அதனால் இயேசுக்கு பின்பதாய் தாகத்தோடு கூட அவர்கள் சேர்ந்து சுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இவர் என்ன செய்கிறார், எல்லா விஷயத்தையும் கேட்குறார். சீஷரங்க கடந்து போயினாங்க, எந்தெந்த இடத்துல பிசாசு துரத்தப்பட்டது, எந்தெந்த இடத்துலலாம் அற்புதங்களுக்காக ஜெபம் பண்ணி வியாதியஸ்தர்களை சுகமாக்கினாங்க, அவங்க என்னெல்லாம் போதிச்சாங்க, அதெல்லாம் வந்து அவர்கள் இயேசு இடத்துல சொல்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறார். கேட்டுக்கொண்டு அவங்க அங்கங்கே கடந்து சென்று ஊழியம் செய்து கலைத்து வந்திருக்கிறபடியால், அதுவும் இந்த யோவான் ஸ்தானன் தலை சிரசேதம் பண்ணப்பட்ட காரியத்தையும் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அந்த இடத்துல அவருடைய சீஷர்கள், யோவான் ஸ்தானுடைய சீஷர்கள் கடந்து போய் அந்த பெண்ணத்தை எடுத்து கல்லறையில் அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். இதெல்லாம் தெரியும். இன்னொன்று வந்து இயேசுக்கு சொந்தக்காரர் யோவான் ஸ்தானன், அவருக்கும் அந்த மாம்சீகத்தில் அந்த துக்கம் இருந்திருக்கும். பிதாவின் சித்தத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியதாக இருந்தாலும் இந்த மனுஷர்களை மீட்க வந்த நமக்கே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்க என்னன்னு தெரியாமலே செய்கிறாங்களே, அந்த அளவுக்கு சாத்தான் ஜனங்களை கண்களை கட்டி வைத்திருந்தான். இன்றைக்கும் 99% ஜனங்களை கண்களை கட்டி வைத்திருக்கிறான். ஆகையால் தான் அவர்கள் சொல்லுகிற சத்தியத்துக்கு செவி கொடுக்க முடியவில்லை. அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள், ஆனால் சத்தியத்தின்படி நடப்பதுக்கு தானே ஒப்பு கொடுப்பதில்லை.
ஆகையால் தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்கும்போது இந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா ரிப்போர்ட்டும் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அவர் கேட்டுக்கொள்ளுகிறார். கேட்டுக்கொள்ளாமல் இல்லை பரவாயில்ல எனக்கு எல்லாம் தெரியும்லாம் சொல்கிறதில்ல. அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ளுகிறார். கேட்டுக்கொண்ட பிறகு இன்றைக்கி கூட அப்படி தான், இதை பேசும்போது கவனத்துக்கு வரதுனால சொல்கிறேன். பிதாவாகிய தேவன் நம்முடைய எல்லா காரியமும் தெரியும், ஆனால் நாம் பேசணும்னு விரும்புகிறார். நாம் பேசும்போது எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிலாம் அவர் சொல்ல மாட்டார். அவர் கேட்டுக்கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கேட்கக்கூடியவர். மனிதர்கள் வேலை நம்ம நிறைய பேசுகிறதுனால நம்முடைய செவி கொடுக்காமல் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன், போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து கேட்கிறவர் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த 30ஆம் வசனத்தில் வந்து அவங்க எல்லா ரிப்போர்ட்டும் சொல்கிறாங்க. 31ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் இயேசு கேட்ட பிறகு வாங்க நம்ம வந்து வனாந்தரமான இடத்துக்கு கொஞ்சம் போகும், அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், அதே நேரத்தில் கொஞ்சம் சாப்பிடுவோன்ற மாதிரி அவங்கள கூட்டிக்கிட்டு போகிறார். ஏன்னா இங்கிலீஷ் பைபிளில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. And he said to them, come aside by yourself to a desert place and rest a while, for there were many coming and going, and they did not even find time to eat என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் வந்து இந்த பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுது, அதே போல் அவர்கள் அக்கறைக்கு போவதுக்கு படகு ஏறி அவர்கள் வனாந்தரமான இடத்துக்கு போனாங்க. 33ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். இப்போ ஜனங்கள் வந்து இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து நன்மை வருது, அந்த இடத்துல இருந்து தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அந்த இடத்துல தேவனே வெளிப்பட்டிருக்கிறார். அவரே தம்முடைய இரக்கங்களால் பேசும்போது எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் பேசக்கூடிய காரியங்களே கேட்கக்கூடிய நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அன்றைக்கி அவரே வந்து பேசுகிறாருங்க. இன்றைக்கி எங்கள் வாயிலாக பேசுகிறாரு, அன்றைக்கி அவரே வந்து பேசுகிறாரு. சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எங்கள் மூலியமாக தெரியப்படுத்துகிற காரியமே இவ்வளோ ஜனங்கள் பார்க்கும்போது அவரே வந்து நேரடியாக பேசும்போது அது எவ்வளோ மகிமையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதுதான் ஜனங்கள் அவர்கள் போகிறதை அவர்கள் கவனித்து கொண்டே இருந்து அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களும் இருந்து பாருங்க, சகல பட்டணங்களில் இருந்தும் கால்நடையாய் அந்த எருசலேமை சுற்றி இஸ்ரவேலை சுற்றி சகல பட்டணத்தில் இருந்தும் எல்லா பட்டணங்களில் இருந்தும் அவர்கள் கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இவங்க வந்து ஓய்வு எடுக்கணும், சாப்பிடணுன்ட்டு அக்கறைப்பட்டு போகிறாங்க. எதில் போகிறாங்க? படகுல போகிறாங்க. இவங்க படகுல போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்கள் கால்நடையாகவே ஓடி வந்து விட்டார்களாம். இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, எலியாவும் ஆகாப்பும் பெரும் மழையின் இறைச்சலின் சத்தத்தை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியா கூட்டு போன பிறகு அந்த இடத்துக்கு போன உடனே எலியா ஆகாப்பை பார்த்து சொல்கிறாரு, நீர் போய் போஜனம் பண்ணும், நான் போய் ஜெபிக்கிறேன்றார். ஏன்னா அதை ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எலியா வந்து பெரும் மழையின் இறைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன், அவரை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாரு. வேலைக்காரனாகி எலிசா போய் கூட்டிகிட்டு வந்த பிறகு அவர் டிஃபனோடு வராரு, கேரியரோடு வராரு, சாப்பாடோடு வராரு. சாப்பாடோடு ஒருவனோடு கூட சேர்ந்து நம்ம ஜெபிக்க முடியாது. ஏன்னா அவன் என்னெல்லாம் அந்த சாப்பாட்டு மேலேயே இருக்கும். எப்போ ஜெபம் முடியுமோ, எப்போ சாப்பிடலாமோ அப்படி தான் இருக்கும். அதை ஒரு வேளை கண்டுபிடித்தாரே என்னான்னு தெரியல. நீர் போய் போஜனம் பண்ணோம், நான் போய் ஜெபிக்கிறேன் அப்படின்னு போயிட்டார். அப்படி போயிட்ட பிறகு அந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு நடந்த உடனே 7 முறை அவர் ஜெபிக்கிறாரு. அதுக்கப்புறமா எலிசாவும் சோர்ந்து போகாமல் பதில் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கையால் உள்ள மேகத்தை பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு. கடைசியாக 7 முறை முடிஞ்ச உடனே 7 முறை ஜெபித்து முடிந்த உடனே அப்புறமா ஆகாப்புக்கு சொல்கிறாரு, ரதத்தை கட்டி கொண்டு ஓட சொல்லு, பெரும் மழை பெய்ய போகுதுன்னு சொல்கிறாரு. வரும்போது கூட்டிகிட்டு வந்து ஆகாப்பு, போகும்போது எலியா நீ வரியான்னு கூட கேட்கல, ரதத்தை கட்டி கொண்டு சாப்பிட்டார்ல, நல்லா வேகமாக ஓடிட்டார். ஆனால் பைபிள் சொல்லுது எலியா தன் சால்வை எடுத்து கட்டினான். ஆகாப்பின் ரதம் அரண்மனை சேர்வதற்கு முன்பதாக எலியா போய் அங்கே நின்றுட்டு இருந்தார். இப்போ இந்த இடத்துல இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது அதை தான் நம்ம கவனத்துக்கு வருது. இவர்கள் படகுல ஏறி அக்கறைப்பட்டு போகிறார்கள். குறுக்கு வழியில் போகிறாங்க அக்கறைப்பட்டு போவதுக்கு. இவர்கள் ஒருவேளை அதை சுற்றி கொண்டு வந்திருக்க வேணும், கால்நடையாக வந்தாங்களே, சுற்றிக்கிட்டு வந்திருக்கணும். ஆனால் அவங்க போகிறத வேகத்தை பார்க்கலாம் இவர்கள் கால்நடையாய் அந்த பகுதியில் போய் நின்று கொண்டு படகுல வந்து கொண்டு இருக்கிறவர்களை வரவைக்கத்தக்கதாய் அவங்கள அந்த இடத்துல வாங்க உங்களுக்காக தான் காத்திருந்தோன்ற மாதிரி
அவங்கள வர வைக்கத்தக்கதாக அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல திரளான ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். வாசிங்க. இயேசு கரையில் வந்து இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்ப இங்க பாருங்க, அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்போ இந்த இடத்துல அவர் வந்து உபதேசிக்கிறார், அநேக காரியங்களை உபதேசிக்க தொடங்குகிறார், மனதுருகினார். நமக்கெல்லாம் கோபம் வந்துடும், மற்றவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துடும். இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்களுக்கெல்லாம் கோபம் வந்துடும். ஏன்னா நாங்கள் ரெஸ்ட் எடுக்க இங்கே வந்திருக்கிறோம், நீங்கள் இங்கேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் அவர் மனதுருக்கம் உள்ளவர். கூட இருக்கிற சீஷர்களெல்லாம் மாம்சம். அவர் ஆவியினால் உருவாக்கப்பட்டு ஆவிக்குரிய பலன் அவரோடு கூட இருந்தாலும், அவர் தன் வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தாலும், கூட இருக்கிற சீஷர்கள் எல்லாம் மாம்சத்தில் பலவீனம், ஏற்கனவே சாப்பாட முடியல, ஏற்கனவே ரெஸ்ட் இல்லை. அதுக்காக தான் அவங்க அங்கே வராங்க. அப்படி அந்த இடத்துலையும் திரளான கூட்டம் தேடி வந்திருக்குது. பார்த்த உடனே கோபம் வந்திருக்கோம்ல, ஏன்னா இங்கே கூட வந்து நின்றுட்டுருக்கிறீங்க, நாங்கள் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கலான்னு வந்திருக்கிறோம், கொஞ்சம் சாப்பிடலான்னு வந்திருக்கிறோம், எங்களை விட மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிலாம் பேசலை. இயேசு மனதுருகினார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் இன்றைக்கு ஒரு சுவிசேஷகனாய் சொல்லுகிறேன், இயேசு மனதுருக்கம் உள்ளவர். அவரை நீங்கள் தேடி போகிற நேரத்திலெல்லாம் பதில் கொடுக்கிறவர். ஒருவேளை மனிதன் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் நீங்கள் போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவீங்கன்னா, இல்லை தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இல்லை ஒரு வேளை ரெஸ்ட் எடுத்துருந்தா இல்லை அனுப்பிடுவாங்க. நிறைய ஜனங்கள் அப்படி அனுப்பிடுறத நான் பார்த்துருக்கிறேன். அவங்க உட்காந்து பேசிக்கொண்டே இருந்தாங்களும் நிறைய பேர் அனுப்பி வச்சிருவாங்க, இல்லை ஆவறதில் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மனதுருகினார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மனதுருகி அந்த ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து அவங்களோடு கூட பேசி அநேக காரியத்தை உபதேசம் பண்ணினார். அதுக்கப்புறமா பைபிள் சொல்லுகிறது, வெகு நேரம் சென்ற பிறகு. அப்போ எவ்வளோ நேரம் போதிச்சார்னா, வெகு நேரம் சென்ற பிறகுனா ரொம்ப நேரம் அவங்களுக்கு பிரசங்கிக்கிறார். கூட சீஷருங்க இருக்கிறாங்க. போயிருக்கிற காரணம் என்ன? சாப்பிடணும், ஓய்வு எடுக்கணும், அதுக்காக கூட்டிக்கிட்டு போகிறார். ஏன் அப்படி கூட்டிட்டு போகிறார் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, கலைத்து போயிருக்கிறாங்க, அங்கங்கே கடந்து போய் விடுதலையாக்கி இருக்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கலைத்து போய் இருக்கிற அவர்களை தான் ஆண்டவர் அக்கறைக்கு போங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு போகிறார். வனாந்தாரமான இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனார். ஏன்னா அங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு யோசிக்கிறாரு. ஆனால் பார்த்த ஜனங்கள் கால்நடையாகவே ஓடிவிட்டார். அவர்களை பார்க்கிற ஜனங்கள் கோபப்படவில்லை, மனதிறங்கினார், அநேக காரியங்களை போதித்தார். பைபிள் சொல்லுகிறது, அநேக மணி நேரம் அவர்களோடு கூட அவர் பிரசங்கித்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும் இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இப்போ இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் தான் மனதுருக்கம் உள்ளவர், பிதாவின் சித்தத்தில் நோக்கமாக இருக்கிறவர். உலகத்தை குறித்து அவருக்கு கவலை இல்லை, உலகத்தின் காரியங்களை குறித்து அவர் யோசிப்பதில்லை. பிதா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றி வருகிற தேவன் அவர். அப்படி நிறைவேற்றி வருகிற காலத்தில் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறதுனால சீஷருங்க வந்து சொல்கிறாங்க, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, திரளான ஜனங்க இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு இல்லை ஊர்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையான அப்பத்தை வாங்கி அவர்கள் புசிப்பார்கள். ஒரு விதத்தில் இவங்களுக்கும் புசிப்புக்கு ஒன்றும் இல்லாத தான் இந்த இடத்துல வந்தாங்க. ஒருவேளை வச்சுருந்துருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்கல. ஏற்கனவே நேரம் கிடைக்காததுனால தான் இப்போ அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துலையும் திரளான ஜனம் வந்துட்டாங்க. எவ்வளோ பேர் வந்தாங்கன்னா 5000 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 5000 men அப்படின்னா கூட பிள்ளைகள் பெண்களும் இருந்திருப்பார்கள். அப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி 5000 புருஷர்கள். அப்போ 5000 பேர் அவரை தேடி வந்திருந்தால் எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி வெகு நேரம் ஆயிடுச்சு. வெகு நேரம் ஆயிட்டதுனால இப்போ அவ்வளோ ஜனமும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போய் சாப்பிட்ணும்ல. ஏன்னா மனுஷன் வந்து
3 வேளை சாப்பிடுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறார். 3 வேளை நம்ம சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் புசிப்பதற்காக உருவாக்கப்பட்டவன். இப்போ சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பேஷண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த பேஷண்ட்டெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 5 முறை சாப்பிடுங்கன்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிறையா காரியங்கள் மெடிக்கலில் சொல்லப்படுகிறது. அது வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. ஆனால் தேவனோடு கூட இருக்கிற மனிதன் ஒரு ஆவரேஜாக 3 வேளை சாப்பிடக்கூடியவனாய் இருக்கிறான். ஈவினிங்கில் ஒரு காஃபியோ டீயோ ஒரு சின்ன ஸ்நாக்கோ சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க. 4 வேளை கணக்காயிருது. அப்போது இப்படி சாப்பிடக்கூடியவர்கள் இப்போ அந்த வெகு நேரம் ஆயிட்டதுனால பசியாக இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் அவங்க பசியாக இருக்கிறோன்னு யாரும் கேட்கல. ஏன்னா இவர் போதிக்கிற வார்த்தை அவர்களுக்கு நிறைவாக இருக்கிறது. அவர்கள் விதைக்கப்படும் போதே அவர்கள் உட்கொள்ள வேண்டும் என்பதை யோசித்து அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் அறிந்த சீஷர்கள் வந்து இயேசுகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வனாந்தரத்தில் ரொம்ப தூரம் வந்துட்டுருக்குறோம் நம்ம, அதாவது இந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்காது, ஜனங்களை அனுப்பிவிட்டால் அவங்க பக்கத்து கிராமங்களில் ஊர்களில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்களே அப்படின்னு இயேசுகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடு என்றார். அதற்கு அவர்கள் நாங்கள் போய் 200 பணத்துக்கும் அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ? இப்போ நாங்கள் ஓடி போய் 12 பேரும் வேறு பக்கம் எங்கெல்லாம், இப்போ நான் கேட்குறேன், 5000 பேர் வந்துட்டாங்க, கூட்டத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். திடீர்னு ஹோட்டலில் போயிட்டு வாங்கிட்டு வர முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வாங்கிட்டு வர முடியுமா? ஹோட்டலில் கிடைக்குமா? சில நேரத்தில் நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படி ஹோட்டலுக்கெல்லாம் போகும்போது ஒரு 30-40 பேருக்கே சாப்பாடு கொடுக்கறதுக்கு தடமாறக்கூடியவங்க இருக்கிறாங்க. சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. ஏன்னா அவங்க வந்து திடீர்னு 40 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு போயிடுவாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த 12 பேரும் அங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு கடந்து போய் வாங்கிட்டு வந்து 200 பணத்துக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? இப்போ இங்கே கேட்குறாரு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? எனக்கு முடியாதுன்னு தெரியும்ப்பா, உங்களால் முடியாது. நீங்கள் போய் இவ்வளோ பேருக்கோ நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாது. 5000 புருஷருக்குன்னா அதிகமாக ஜனங்க இருந்திருப்பாங்க. ஒரு 10,000 பேர் வச்சுங்க, 7000 பேர் வச்சுங்க, 5000 பேருக்கு மேலே. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது 5000 புருஷர்கள். 5000 பேரே வச்சுக்கினா கூட 5000 பேருக்கு கொடுக்கக்கூடியதுக்கு என்ன செய்வாங்க? அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் உடனே என்ன சொல்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை இயேசு கேட்குறார். வாசிங்க. போய் பாருங்கள் என்றார். அதாவது உங்களிடத்தில் என்ன இருக்குது, ஏன்னா இவங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு தெரியல. உடனே இந்த 5000 பேர்கிட்ட நீங்கள் போய் அந்த கூட்டத்தில் போய் பாருங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அவர்கள் போய் பார்த்துட்டு வராங்க. அந்த இடத்துல போய் கேட்குறாங்க, எப்போ உங்கள்கிட்ட எதனா இருக்கா, உங்கள்கிட்ட எதனா வச்சுருக்கிறீங்களா? ஏன்னா இந்த ஜனங்கள் வரும்போது, ஏன்னா சில பேருக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது, நீங்கள் இந்த கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது எதனா வழியில் வாங்கி வச்சுட்டு வருவாங்க, பார்த்து பிஸ்கெட்டோ இல்லை சாப்பிடக்கூடிய பொருட்களோ ஏதாவது அதாவது திண்டிங்களை வாங்கி கொண்டு வச்சுருப்பாங்க, பேக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க அதை கேட்க போகிறாங்க. அந்த காலத்தில் இப்போ கிடைக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்குதான்னு தெரியல. இப்போல்லாம் நமக்கெல்லாம் எல்லாமே பேக்டாக வருது. பிஸ்கெட்ஸ் வருது, கேக் வருது, ஸ்வீட் வருது, மிக்சர் வருது. அதுக்கப்புறமா வழியில் சாப்பிடக்கூடிய நிறைய பொருட்களை பேக் பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா மீன் வச்சுருப்பாங்க, அப்பங்கள் வச்சுருப்பாங்க, பன் மாதிரி டைப்பில் வச்சுருப்பாங்க, ப்ரெட்டுங்க வச்சுருக்கலாம். அந்த மாதிரி காரியங்களை தான் அவங்க கொண்டு வர முடியும். ஏன்னா வேறு எதுவும் இந்த ஜனங்கள் ப்ரீ பிளான்டாக இயேசு இந்த இடத்துல வரப்போகிறார், நம்ம சமைச்செல்லாம் கொண்டு போயிடணும்னு கொண்டு வரல. அவங்க யதார்த்தமாக இயேசு படகுல ஏறி அக்கறை போகிறத பார்த்தாரு. அவங்க போகிறதுக்கு முன்னே இவங்க நடையாகவே போய் சுற்றி போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ டயர்டாக இருந்திருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இயேசுக்கு பின்பதாக ஒரு நன்மை கிடைக்கதான் வனாந்தரத்துக்கும் ஆட்கள் வர ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒரு இடத்துல நன்மை உண்டாகுது அப்படின்னு சொன்னால் வனாந்தரத்துக்கும் ஆட்கள் வர ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதுதான் இங்கே என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவங்க இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னா பட்டி கிராமம், அது நால்மாவடி, அந்த நேசரத் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி பகுதிக்கும் தூத்துக்குடிக்கும் நடுவில் இருக்கிறது. அது ஃபுல்லாக கிராமம். அந்த இடத்துல ஒரு வேளை கூட்டம் நடக்காத நாட்களில் நீங்கள் போய்விடுவீர்களானால் அந்த இடத்துல பட்டணத்தில் போகக்கூடியவர்களுக்கு மிகுந்த தத்தளிப்பு உண்டாயிரும். ஏன்னா எதுக்கு வேணாலும் தூரமாக போய் வாங்கிட்டு வரணும். ஒரு வனாந்தரமான இடம், ஒரு பட்டி கிராமம், அங்கே அவ்வளோ ஜனங்கள் தேடி போவதுக்கு காரணம் ஏன்னா ஒரு நன்மை ஏதோ உண்டாகுது.
ஒரு நன்மை உண்டாகிறதுனால ஜனங்கள் ஏராளமாக இந்த இடத்தில் தேடி போகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் இது வனாந்தரமாக இருந்தாலும் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தபடியால், அவர் மனதுருக்கமுள்ளவராய் இருந்தபடியால் திரளான ஜனங்கள் அவருக்கு முன்பதாகவே ஓடி போய் அங்கே நின்று அவர் மூலியமாய் போதிக்கிற போதனைகளை கேட்டார்கள். அங்கே தான் வெகு நேரமாகிறது. அப்போ இதை தான் ஒருவேளை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அந்த மலையில் பேசப்பட்ட பிரசங்கமா, ஏன்னா இந்த இடத்துல வனாந்தரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே மத்தேயு மலை என்று எழுதுகிறார். மலையில் பேசப்பட்ட மலை பிரசங்கம் என்பதை அதை சொல்லுகிறார்கள் 5, 6, 7 அதிகாரத்தில். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கா வனாந்தரத்துக்கு கடந்து போகிறாங்க. அங்கேயும் வெகு நேரமாக பேசுகிறாரு. ஜனங்களுக்கு பசியாக இருக்கும் அப்படின்னு சீஷருங்க சொல்கிறாங்க. அதுக்கு உங்களிடத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அங்கே உள்ளவர்களிடத்தில் போய் அவர்கள் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இப்போ அவங்க கண்டுபிடிச்சது ஒருத்தர்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்குது, எவ்வளோ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். வேறு யாருக்கிட்டையுமே எதுவுமே இல்லை. அப்போ எல்லாருமே சாப்பாடை சுமந்து கொண்டு வரல. ஒரே ஒருத்தர்கிட்ட 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது. அதை சொல்லுகிறார்கள் அவர்களிடத்தில். வாசிங்க. அப்போது எல்லாரையும் பசும் புல்லின் மேல், அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி, பந்தி பந்தியாய் உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். கட்டளைனா கமாண்ட் பண்ணுறது. அங்கே போய் என்ன பண்ணுங்க, இப்போ 5 அப்பமும் 2 மீனும் இவர் கையில் இருக்குதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. இது இவர் வச்சிருக்கிறார். சீசரங்களே 12 பேர், இவரோடு சேர்த்து 13 பேர். இப்போ இவங்களுக்கே பத்தாது அது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 5000 புருஷர்கள் உட்காந்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்திரீகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போது அவங்கள என்ன பண்ண போய் பசும் புல்லில், அதெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள, வனாந்தரத்தில் பசும் புல், பச்சையாக இருக்கிற பசும் புல் இருக்குது. அந்த வனாந்தரத்தில் அந்த புல்லின் மேலே உட்கார வைக்கிறார்கள். அதை தான் மார்க் எழுதுகிறார். ஏன்னா இவங்கெல்லாம் அதே இடத்துல வாழ்ந்தவர்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் அவரை சுற்றி இருந்த ஜனங்கள். அவர் எழுதுகிறார், அந்த புல்லின் மேலே பந்தி பந்தியாய் உட்கார வையுங்க அப்படின்னு சொல்றார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார வைத்தார்கள். 50 பேராய் உட்கார வைத்தார்கள். இப்போ 100 பேர்னா 5000 புருஷர்களே கணக்கு போடுவோம். 100 பேர்னாக்கா ஒரு 30 கும்பல் வச்சுங்களேன், ஒரு 3000 பேர். 50 உட்கார வச்சாங்க. 50 உட்கார வச்சவங்களே நீங்கள் ஒரு 40 கும்பல்னால் அது ஒரு 2000 பேர். அப்போ அந்த மாதிரி கும்பலாக 20, அதாவது 100 50 நேராக உட்கார வைக்கிறாங்க. அங்கங்கே கேப். இப்போ நம்ம பந்தி இடும் போது எப்படி நம்ம டேபிள் அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு போடுறோமோ அப்படி அவங்க அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கார வச்ச பிறகு அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து, அந்த 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, எங்கே பார்க்குறாருன்னா வானத்தை அண்ணாந்து பார்க்குறார். ஏன்னா தேவனுடைய சிம்மாசனம் அங்கே இருக்கிறது. பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிறார். எதுக்கு நோக்கி பார்க்கிறார்னா, இவர்களுக்கு ஜீவனை பிரசங்கிக்க வந்திருக்கிறேன், இவர்களுக்கு மாம்சத்தில் பசி உண்டாயிருக்கிறது. இதை ஸ்தோத்தரித்து கொடுக்க முடியாய் வானத்தை அண்ணார்ந்து சிங்காசனத்தை பார்க்கிறார். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அங்கே ஆசீர்வதிக்கிறார். அவர் ஒன்றும் பிதா கிட்ட கேட்டதா சொல்லப்படல. பிதாவே பெருக பண்ணணும்லாம் கேட்கல, அதை ஆசீர்வதிக்கிறார். ஐ பிளஸ் திஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு, அந்த அப்பங்கள் இருந்த 5 மீன் அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். இப்போ 12 பேர் இருக்கிறாங்க. 5 அப்பம் 2 புட்டுந்தா 2 புட்டா பாரு. இந்த 2 புட்டா 10 பேர்கிட்ட கொடுக்குறாரு. 5 அப்பத்தை இப்படிதான் பாதியா 2 மீன் 2 பேர்கிட்ட கொடுத்துருப்பாரு. சரி, அப்படி கொடுத்து பங்குடுன்றாரு. பங்குடுன்னு சொல்லும் போது அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். பாரு, அப்படியே 2 மீனும் எல்லாருக்கும் பங்கிட்டாராம். வாசிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இப்போ அதை கொடுத்த உடனே அவர் ஆசீர்வதித்து குச்சார் பாருங்க, அப்படியே பெருக்கம் உண்டாயிருச்சு. அப்பமா வருது, எடுக்க வருது. எப்படி சாரிபாத் விதவி வீட்டில் எடுக்க மாவு வந்ததோ, எண்ணெய் வந்ததோ, அப்படி இந்த இடத்துல எடுக்க அப்பமும் வருது, மீனும் வருது.
அதுதான் தேவனை சார்ந்து வாழ்கிற ஜனங்களுக்கு நடக்கும். நம் நீதியாய் நேர்மையாய் வாழ்வோமானால், உலகத்தில் உண்மையாய் வாழ்வோமானால், ஒருவேளை உலகம் நம்முடைய உண்மை நிமித்தமாக நம்மை பகைத்து அவர்களோடு கூட உலக பிரகாரமாய் நாம் செயல்பட மாட்டோன்றோன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வைத்தாலும், நம் தேவனுக்காக உறுதியாய் நின்றாலும், நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்யாமல் போனாலும், பரலோகம் நம்மை போஷிக்கும் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல அவர்கள் எல்லாருக்கும் பங்கிட்டார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து, மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 கூட நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். 5000 பேராய் இருந்தார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த 30ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை மார்க் எழுதின அந்த சுவிசேஷத்தில் அந்த சம்பவம் இதுதான். என்ன செய்தார்? அவங்க போய் ஊழியம் செய்து வந்த காரியத்தை அவர் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் களைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுகிறார். அக்கறைக்கு அதாவது வனாந்தரத்துக்குள்ளே போய் கொஞ்சம் ஓய்ந்திருக்கலாம், கொஞ்சம் சாப்பிடலாம், ஏன்னா நீங்கள் களைத்து வந்திருக்கிறீங்கன்னு தெரிந்து கூட்டி கொண்டு போகிறார். இவங்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கால்நடையாகவே திரளான ஜனங்கள் அந்த இடத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள். சேர்ந்து விட்ட பிறகு அவங்கள பார்த்து திட்டாமல் கோவப்படாமல் அவர்கள் மீது மனதுருகி அவங்களுக்கு வெகு நேரமாய் அவர் போதித்தார். அந்த போதித்து கொண்டிருந்த போது சீஷர்கள் வந்து சொன்னாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இவங்களெல்லாம் அனுப்பிடுவோம், அவங்க போய் சாப்பிடணும், பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த டைமில் இயேசு கேட்குறார், உங்களிடத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி. அவர்கள் கூட்டத்துள்ள போய் என்ன இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தார்கள். அது வெறும் 5 அப்பமும் 2 மீனும் தான் இருந்தது. அதை அவர் எடுத்து பரலோகத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க கிட்ட பங்கிட அவர்களுக்கு கொடுத்தார். 5000 புருஷர்கள் அன்னைக்கு அதை சாப்பிட்டு 12 கூடைய மீதி எடுத்தார்கள். இவ்விதமாய் 5000 புருஷர்கள் அதை சாப்பிட்டாங்க அப்படின்றத அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு அற்புதமானவர் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் இன்னைக்கு இயேசுவுக்கு விரோதமாய் இந்த உலகத்தில் நிறைய பேர் எழும்புகிறதுக்கு காரணம், இந்த உலகத்தின் லோகாதிபதி சாத்தான், மனிதர்கள் அல்ல. ஒருவர்கள் உன்னை கிறிஸ்துவை நீ பிரசங்கிக்கிறதுனால உன்னை பகைத்தால் அது அவர்கள் அல்ல, அவர்களுக்குள்ள கிரியை செய்கிற சாத்தானின் வல்லமை, அவர்களுக்குள்ள செய்கிற அசுத்தாவின் வல்லமைகள், இருண்ட ஆவியின் வல்லமைகள். நாம் அதை ஜெயிக்க வேண்டுமானால், ஆகையால் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலவானை முந்தி கட்டாத வழிய அவன் உடைமைகளை கொள்ளையிட முடியாது என்பதாக வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இடத்துல தேவன் செய்த காரியங்கள், இயேசு செய்த காரியங்கள் ரொம்ப தெளிவாய் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவை விசுவாசி, இயேசுவை நம்பு. அவர் உன் காரியங்களில் பெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். உன்னுடைய குறைகளை அவரால் நிறைவாக்க முடியும். நீ சின்ன சின்ன துணிக்கைகளை வைத்து கொண்டிருக்கலாம், அதை பெருக செய்ய வல்லமை உள்ளவர் அவர். உனக்கு போதிக்கிறவர் அவர், கண்டிக்கிறவர் அவர், ஆலோசனை தருகிறவர் அவர், வழிகாட்டுகிறவர் அவர். எல்லா குறைகளும் நிறைவாக்கி சத்துருவின் கிரைகளுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் அவரே நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை கேட்குற நீங்கள் உங்களை இயேசுவின் சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். வானத்தை அண்ணார்ந்து பாருங்கள். அவர் சிம்மாசனத்தில் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் நமக்காய் பரிந்து பேசுகையில் இந்த உலகத்தில் நமக்குள் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தெளிவான பாதையில் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு இயேசு ஒருவர் தான் உண்மை உள்ளவர். மனிதர்களை நாம் நம்புகிறதை பார்க்கிலும் இயேசுவின் மேல் நம்பிக்கை இருப்பது நமக்கு நலமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை கட்டாயம் செய்வார். உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவார். அற்புதமான பாதையில் அவரே நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தீமையான வழிகளுக்கும் அந்தகாரர்களின் ஆதிக்கங்களுக்கும் சாத்தானின் சகல கிரியைகளுக்கு விலகி காத்து அற்புதமான விதத்தில் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை
சொன்னபடியே செய்து முடிப்பார். இயேசுவை நம்புவோம், இயேசுவையே விசுவாசிப்போம், இயேசுவையே பின்பற்றுவோம். இந்த உலகத்திலேயும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கோம். எக்கால சத்தம் எந்த நேரத்தில் கேட்டாலும் மத்திய ஆகாயத்தில் இருப்போம். நித்திய ஜீவனோடு கூட தேவனோடு கூட நாம் இருப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் தேவனால் மாற்ற முடியும். உங்கள் போராட்டங்கள், வேலையில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கல்வியில் இருக்கிற பிரச்சனைகள், வியாபாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்குவார். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நிச்சயம் பதில் கொடுப்பார். அவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். எனவே மீதியான பகுதிகளோடு கூட அடுத்த நிகழ்ச்சியில் ஒருவேளை விலக தாமதிக்குமானால் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகிறோம். அதுவரை நான் உங்ககிட்ட விடைபெற போகிறேன். அதுக்கு முன்பதாய் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பலத்துக்காய் ஸ்தோத்திரம், தெய்வக்காய் ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதமாய் நீ நடத்த வல்லவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள்ளே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இரக்கங்களும் கிருபைகளும் தெய்வம் வழங்க பண்ணி நன்மையான பாதைகளிலே நீரை வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்கள் திரு பிரசன்னத்தில் திரு கரங்களில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இங்கே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, என்ன காரியங்களுக்கெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, அவங்க இருதயங்களை பார்த்து நீர் மனதுருக்கம் உள்ளவர், ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்துக்கொள்ளும். அவங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்துருவின் கிரியைகள் விலகட்டும். பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். மாந்திரிக வல்லமைகள், செய்வினைகள், சூன்யங்கள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும். அவங்க எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுங்க. திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. திருமணம் நடந்திருக்கிற தம்பதியினர்களுக்கு சுதந்திரத்தை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நடத்துங்க. பிரிந்து போயிரு நிலைமையில் இருக்கிற குடும்பங்களை பிரியாதபடி அவர்கள் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உடைய இரக்கமும் உடைய கிருபையும் உடைய தயவும் இவர்களை தாங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்கள் நாமமே உயர்த்தப்படட்டும். நீர் அற்புதங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வல்லமைகளை விளங்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்கள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக தேவனோடு இணைந்திருங்க. சுவிசேஷத்தை ஊழியர்களோடு உட்கார்ந்து உங்களோடு கூட தொடர்ந்து பேசுவதற்கு முயற்சி எடுக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அற்புதமான பாதையில் நடத்துவார். அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அவர் வருக தாமதிக்குமானா கர்த்தர் ஜீவனோடு வைப்பாரானால் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.